காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி புடவை கட்டினா அதோடைய வைப்பே தண்ணி தாங்க. ஆனால் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். டெய்லி செய்யணுன்னா அந்த ரொட்டீன் சில பேருக்கெல்லாம் பழக்கம் ஆகிடும். ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் படுக்கிறது எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு அதே ரொட்டீன் 1 வீக்காக நான் எதனா ஃபாலோ பண்ணேன்னா காலையில் எந்திரிக்கிறது குளிக்கிறது ரெடி ஆகிறது அந்த மாதிரி எனக்கு பயங்கரமான தலைவலி வரும். எதனால இது ஹேப்பனிங் அப்படின்னு எனக்கு தெரியாது. முதல்லலாம் குத்தாக முடி கொட்டும். ஆனால் இப்போல்லாம் ஒரு ஏர் தான் பார்க்க முடியுது. குளிக்கும் போதும் சரி தலை சீவும் போதும் சரி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது. என்னை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஏர் ஆயில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கும் அதுதான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன். நிறைய எனக்கும் ஆகட்டும் பாப்பாவுக்கும் பேபி ஹேர் க்ரோத் ஆகிறது என்னால் ரிசல்ட் பார்க்க முடியுது. பட் 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணுறதுனால பெஸ்ட்டு ரிசல்ட்டு. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால எப்போவுமே நம்ம வீட்டில் பாஸ்தா தான். சாட்டர்டேன்றதுனால பாஸ்தா தான் எப்போவுமே, இல்லைனா மேகி சீஸி பாஸ்தா தான் பண்ணுவேன். 2ல் அதான ஒன்று. மேகி காலி ஆகிடுச்சின்னு இன்றைக்கி ப்ரோக்கலி வச்சு தான் பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணேன். என் பசங்களுக்கு என்னவோ டேஸ்ட்டு பிடிக்கல. ஏன்னா ப்ரோக்கலி சேர்த்தா அதுங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. பட் நானும் ஹஸ்பண்ட் நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படியோ காலியானா சரி. கோதுமை மாவும் பாலும் வச்சு தான் ஹெல்த்தியான ரெசிபி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. என் பையனுக்கு உலகத்திலேயே யாரடா பெஸ்ட்டு செஃப் பெஸ்ட்டு குக் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் எப்படி பண்ணி கொடுத்தாலுமே அவன் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சாப்பிடுவான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க பாஸ்தா ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்லி. நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஓகே தான். பட் கோதுமை மாவு வச்சு பண்ணுறது ஹெல்த்தியாக தான். மைதா மாவு நான் சேர்க்குறதே இல்லை வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாசி பாஸ்தா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.